ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிற மாதிரி. என் வழி தனி வழி. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இதெல்லாம் ஹீரோஸ் சொன்ன பஞ்ச் டயலாக்ஸ். ஆனால் இதை விட பவர்ஃபுல் பஞ்ச் டயலாக் ஒன்று இருக்குது. டெய்லி லைஃப்பில் ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை ஒவ்வொரு நாளும் யோசிக்க வைக்கிற டயலாக். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லை? வடிவேலு அவர்கள் சொன்ன இந்த டயலாக் ஒரு காமெடி டயலாக்னு இப்போவும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் கஷ்டமே பட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லைஃப்பில் நம்ம நிறைய செல்ஃபிஷ் பீப்புளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஃபேமிலியிலே இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ரோடில், பஸ்ஸில், எலிவேட்டரில், எங்கே வேணாலும் நம்ம அவங்கள பார்க்கலாம். டெய்லி ஒரு தடவையாவது இவங்களை நம்ம மீட் பண்ணிடுறோம். இந்த செல்ஃபிஷ் பீப்புளை அப்பப்போ மீட் பண்ணுறதுனால கூட நமக்கு அவ்வளோ பாதிப்பு ஏற்படாதுங்க. ஆனால் அவங்க கூடவே இருந்தாங்க அப்படின்னா நம்ம எனர்ஜி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, நம்ம ஏன் ரொம்ப ட்ரெயின்டாக ஃபீல் பண்ணுறோம், காரணமே இல்லாமல் ஏன் டயர்ட் ஆகுறோங்கிறதுக்கெல்லாம் பதில் கிடச்சிரும். செல்ஃபிஷ் பீப்புள் கூட பிறக்கிறது, செல்ஃபிஷ் பீப்புளை கல்யாணம் பண்ணிக்கிறது, செல்ஃபிஷ் பீப்புளை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கிறது, இல்லை செல்ஃபிஷ்னஸ் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் வாழறது அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகிட்டோன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. அவங்கள ஈஸியாக நம்ம லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ செல்ஃபிஷ் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான மனமே நலமா எபிசோடில் நம்ம பேச போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு நான் பர்சனலாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது மனமே நலமாவோட 50வது எபிசோடு. இத்தனை எபிசோட்ஸ்க்கும் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் என் கூட பகிர்ந்துக்கிறீங்க. நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சு இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த டாபிக் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்த ஒரு மெசேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உங்களோட பர்சனல் எமோஷன்ஸை ஷேர் பண்ணி அதுக்கு மனமே நலமாக எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி நிறைய கைண்ட் வேர்ட்ஸை எனக்கு சொல்லிகிட்ருக்கீங்க. நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறனோ இல்லையோ, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்காஸ்ட்டை கண்டினியூ பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் சப்போர்ட் என் கூட இருக்கும்னு நான் 100% நம்புகிறேன். வாங்க இந்த செல்ஃபிஷ் பீப்புளை ஒரு கை பார்த்துடலாம். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. இந்த செல்ஃபிஷ்னஸ் நமக்கு நடக்கிறதுனால நமக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் இதை கொஞ்சம் தள்ளி ஒரு சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா, நியூரோ சயின்டிஸ்ட் செல்ஃபிஷ்னஸ் பற்றி ரிசர்ச் பண்ணதில் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் வச்சு ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. யாராவது வலியில் துடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிரெயினில் அதை பார்த்ததுமே நம்ம பிரெயினில் சில பார்ட்ஸ் அப்படியே லைட்டப் ஆகுமாமா. ஆனால் யார் அதிகமாக செல்ஃபிஷாக இருக்காங்களோ அவங்க பிரெயினில் அது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் பயாலஜிஸ்ட் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இந்த செல்ஃபிஷ் ஜீன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்மலாம் இன்றைக்கி தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி சர்வைவல்கே நமக்கு ஒரு பெரிய காம்படிஷன் இருந்தது. இன்றைக்கி மனிதர்களோட ஈகோ கூட தான் நம்ம போட்டி போட்டுட்ருக்கோம். ஆனால் அன்றைக்கி மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் கூடவும் சேர்ந்து உயிர் வாழறதுக்காக போட்டி போட்டுட்ருந்தோம். அப்போது குறைவான ரிசோர்ஸஸ் தான் இருக்குது, உணவு கம்மியாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இன்னொரு மனுஷன் கூட போட்டி போடுறோமா, இல்லை இன்னொரு மிருகத்து கூட போட்டி போடுறோமான்றதுலாம் கணக்கில்லை. அந்த தண்ணி என்னோட உயிர் வாழறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கும். ஸோ எவல்யூஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லையும் பார்த்தா இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் இன்றைக்கி சிச்சுவேஷனே வேறு. ரொம்ப ரொம்ப காமனாக செல்ஃபிஷ் பீப்புளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் அவங்க நிறைய விதத்தில் சைக்கலாஜிக்கலி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லைல்ல, இது எவ்வளோ பெரிய ஒரு திருட்டு வேலையை பண்ணுது. நம்மளோட நேரத்தை திருடுது, நம்மளோட எமோஷ்னல் எனர்ஜியை இது திருடுது. நம்ம நிஜமாவே வர்தி இல்லையோ அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இது அப்படி ஒரு திருட்டை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஒரே ஒரு உண்மை தான், நாம் கைண்டாக இருக்கிறதுனால இன்னொருத்தர் அப்படியே நம்ம மேலே அந்த கைண்ட்னஸை திருப்பி காட்டுவாங்களா அப்படின்னு கேட்டால், அந்த செல்ஃபிஷ்னஸை விட்டு நம்ம மேலே அவங்க கொஞ்சம் எம்பத்தி காட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ராஜா. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது தான்.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எஸ்பெஷலி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் இந்த செல்ஃபிஷ்னஸ் நம்மளை சுற்றி இருக்குது. பேரண்ட்ஸே அப்படி இருக்காங்க, சிப்ளிங்ஸே அப்படி இருக்காங்க, பார்ட்னரே அப்படி இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம டே டு டே பார்க்குற நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்னா சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க காமிச்ச கைண்ட்னஸ்க்காக, இல்லை என்றைக்கோ ஒரு நாள் அவங்க ஸ்வீட்டாக பேசினதுக்காக, பரவாயில்ல அன்னைக்கு நமக்கு இப்படி ஆனப்போ ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்னு ரேராக அவங்க என்றைக்கோ காட்டுற ஒரு நன்மைக்காக கடைசி வரைக்கும் நாம் அவங்களோட அந்த செல்ஃபிஷ்னஸ் ட்ராப்பில் மாட்டிகிட்டே இருப்போம். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இப்போது 5 வருஷம் நம்ம ஒருத்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க லவ்வராக இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த செல்ஃபிஷ்னஸ் உங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம ஏன் வெளியில் வர மாட்டேங்கிறோம் அப்படின்னா, 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமே, இந்த 5 வருஷமும் வேஸ்ட்டா அப்படின்னு நம்ம மனசு வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிடும். அந்த 5 வருஷத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இனியும் வரப்போகிற நிறைய வருடங்கள் வீணாக தான் போகும். ஸோ நம்ம இந்த ட்ராப்லேயும் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த செல்ஃபிஷ் பீப்புளை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாமல், அவங்கள விட்டும் வெளியில் வர முடியாமல் இருக்கும். எவ்வளோதான் விலகி போனாலும் பிரிஞ்சு வந்தாலும் இந்த செல்ஃபிஷ் பீப்புளை நம்ம லைஃப்பில் மறுபடியும் பார்க்காமையா போக போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி லைஃப்பில் ஒரு தடவையாவது இவங்களை நம்ம மீட் பண்ண தான் போகிறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இவங்களோட இந்த செல்ஃபிஷ்னஸ் ட்ராப்குள்ளே நாம் மாட்டுறதுக்கு பதிலாக, இவங்களோட அந்த செல்ஃபிஷ்னஸ் கேமில் நாமளும் வந்து இழுக்கப்படுறதுக்கு பதிலாக நாம் பவுண்ட்ரி செட் பண்ணி எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணலாங்கிறத பற்றி தான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பேசணும். இப்போத்துலேருந்து ஆக்சுவலி நீங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் ப்ராக்டிக்கலி இந்த செல்ஃபிஷ் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். இதில் ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு விஷயம், சில சமயம் விளையாட்டாக கூட நம்ம விளையாடிருப்போம், டிட் ஃபார் டேட். அன்றைக்கி நீ அப்படி பண்ணல, அதான் நான் உனக்கு திருப்பி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பழிக்கு பழி வாங்குறது. இந்த பழிக்கு பழி அப்படிங்கிறது குழந்தைங்க கிட்ட மட்டும் இல்லை, பெரியவங்க கிட்டேயும் சில சமயம் நிஜமாகவே ஒர்க் ஆகும். அவங்க சோஷியலாக பிஹேவ் பண்ணுறாங்க, நம்மளையும் கன்சிடர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நாம் அவங்கள கன்சிடர் பண்ணி பேசணும். அவங்க இமோஷ்னலி அன்அவைலபிளாக இருக்காங்கன்னா நாமளும் அதையே தான் அவங்களுக்கு திருப்பி பண்ணணும். இப்படி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறதுனால அவங்க உடனே திருந்திருவாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம கோவம்லாம் படக்கூடாது. ஏன்னா நம்ம கோவப்படுறோம் இல்லை நம்ம அப்செட் ஆகுறோம் அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிக்கு நாம் ஆக்சுவலாக வந்து சாவி கொடுத்து பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரி தான். நாம் பண்ண வேண்டியதெல்லாம் எமோஷ்னலி டோட்டலாக அன்அவைலபிளாக இருக்கிறது. ஸோ அவங்க ஏதாவது கேட்கும்போது நாம் இல்லை சாரி நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க அடுத்த டைம் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நம்மளை அவங்களை லிட்ரலி ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான். இது அவங்க புரிஞ்சு நடந்துக்கிறதெல்லாம் கிடையாது. இவங்க இப்படி பண்ணால் இப்படி திருப்பி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லெசனை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த டிட் ஃபார் டேட் பழி வாங்குதல் தியரி. ரெண்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தட் இருக்குது, கிரே ராக் மெத்தட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இந்த மெத்தட் யார்கிட்ட ஒர்க் ஆகும்னா, எப்போவுமே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊரே வந்து அந்த பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசணும்னு எதிர்பார்க்குற ஆட்கள், நாம் வந்து அந்த பிரச்சனையை நம்மளோட பிரச்சனையாக தலையில் தாங்கி அதுபடி நம்ம நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குற ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்க நம்மக்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, என் லைஃபே முடிய போதுன்னு நினைக்கிறேன், இப்போ நீ என்கிட்ட வந்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பயங்கர கண்டிஷனோட கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோன்னா, சத்தியமாக என்னால் இன்றைக்கி வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹை ட்ராமா பர்சனாலிட்டி நம்மக்கிட்ட திரும்ப என்ன சொல்லுவாங்க, நீ எவ்வளோ செல்ஃபிஷ் தெரியுமா, நான் இங்கே பிரச்சனைன்னு சொல்கிறேன், நீ உன் லைஃப்பை தானே பார்க்குற, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, நீ எல்லாம் ஒரு லவரா, நீ எல்லாம் ஒரு இதுவான்னு சொல்லி நம்மக்கிட்ட திரும்ப கேட்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம கிரே ராக் மெத்தடை யூஸ் பண்ணோம். நாம் திருப்பி கத்தனோம், இல்லை திருப்பி சண்டை போட்டோம், இல்லை திருப்பி வந்து கோவத்தை அவங்க மேலே காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது அவங்களோட ஹை ட்ராமாவுக்கு இன்னும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு அப்படி தோன்றதை நினச்சி எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஸோ சாரி எனக்கு இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காலை முடிச்சிடணும். அவ்வளோதான். அந்த இடத்துல நோ எக்ஸ்ப்ளனேஷன், நோ ஃபர்தர் ஸ்டோரி. அவங்களோட ட்ராமாவுக்கு நாம் ஸ்கிரிப்ட் எழுதுறத அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வச்சு நிறுத்தி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நாம் அந்த ட்ராமாவை கட் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் அங்கே எண்ட் ஆகும். அவங்க ரியாக்ஷன் நமக்கு தேவையற்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதையே கிரே ராக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கலரே இல்லாமல் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும் இந்த மாதிரி ஆட்களுக்கு கிட்ட அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்னிக் தான் இந்த கிரே ராக் மெத்தட். மூணாவது ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்படின்னு எனக்கு தோணுது, த கிளியர் பவுண்ட்ரி மெத்தட்.
இந்த கிளியர் அப்படின்ற 5 லெட்டர்ஸ்லேயுமே ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. C stands for concise. அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பதில் தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 10 வார்த்தைகளுக்கு மிகாமல் தான் நீங்கள் வந்து பேசணும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். உதாரணத்துக்கு அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. லெட்ஸ் சே எனக்கு அர்ஜென்ட்டாக 10,000 ரூபாய் பணம் வேணும் கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் பதில். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகாதீங்க. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க மறுபடியும் அதுலேருந்து ஐடியாஸ் எடுத்து உங்களை மறுபடியும் ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் பதிலை ரொம்ப கிளியராக கன்சைஸாக வச்சுக்கோங்க. 2வது லாஜிக்கலாக பேசுறது. சில சமயம் அவங்க நம்மக்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கும் போது எப்பவும் போல் நம்ம 2 மணி நேரம் அவங்க கதையை கேட்டுட்ருப்போம். பொறுமையாக அவங்க எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் வாங்கிட்டுருப்போம். அவங்க எதிர்பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க. நாம் என்ன பண்ணோம்? பேசு, ஆனால் என்கிட்ட 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது அப்படின்னு லாஜிக்கலாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். அண்ட் 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த டாக் போகுது அப்படின்னா நீங்கள் டைம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அர்ஜென்சியில் இருக்கீங்கன்னு சொல்லி. இதெல்லாம் கொஞ்சம் ரூடாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் சாரி, அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு புரியும். 3வது எக்ஸ்டர்னல். சில சமயம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க செல்ஃபிஷாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ரொம்ப ரூடாவோ இல்லை கட் அண்ட் ரைட்டாவோ நடந்துக்க வேண்டாம் தான் நம்ம தோணும். அப்படிப்பட்ட டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான டாக்டிக் தான் இந்த எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது. அதாவது பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, நீ 2 மணி நேரம் பேசினாலும் நான் கேட்க ரெடியாக இருக்கேன், பட் என்னோடய ஷெட்யூல் என்னை அனுமதிக்கலை, என்னோடய பாஸ் என்னை அனுமதிக்கலை, என்னோட இந்த வேலை என்னை அனுமதிக்கலை, நான் அங்கே போய் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த மீட்டிங்க்கு போய் தான் ஆகணும், இந்த ஷெட்யூலில் நான் இந்த ஒர்க் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நம்ம வெளி காரணங்களை காரணம் காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா தட் வில் பி பெட்டர். 4வது ஆப்சல்யூட்டான விஷயத்த சொல்லி முடிக்கிறது. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா செல்ஃபிஷ் பீப்புளுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துடுறேன், பண்ணிடுறேன் அப்படிங்கிறது தான் மட்டும்தான் கேட்கும். அவங்களுக்கு என்ன பதில் வேணுமோ அதை தான் அவங்க ட்ரை அப்படிங்கிறதுல எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சாட்டர்டே எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ என் கூட வரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, சாட்டர்டேவா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வரீங்கன்னு தான் அவங்க அர்த்தமாக எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கு தான் தெரியும் சாட்டர்டே இன்னும் பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. வர முடியாது, கஷ்டம் அப்படின்னா கஷ்டங்கிறதையே டைரெக்டாக சொல்லிவிடுங்க. இந்த ட்ரை பண்ணுறேன், பார்க்குறேன், முடிஞ்சா வரேன் அப்படின்ற இந்த பாசிபிலிட்டிஸை அவங்க கண்ணில் காட்டவே காட்டாதீங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் ரிப்பீட்டட். அவங்க திரும்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை நீ வந்து தான் ஆகணும், இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கப்படாமல், கூச்சப்படாமல், கஷ்டப்படாமல், தயக்கப்படாமல் நீங்கள் சொன்னதை கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப சொல்லிட்டே இருங்க. அப்புறம் அவங்களே ஒரு பாயிண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. டீவியேட் மட்டும் ஆகிடாதீங்க. டீவியேட் ஆனீங்கன்னா அவங்க ட்ராமாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கிளியர் லாஜிக்கை நான் மறுபடியும் சொல்கிறேன். C stands for concise. 10 வார்த்தைக்கு மிகாமல் ரொம்ப ஷார்ட்டாக உங்கள் காரணத்தை சொல்லிவிடுங்க. லாஜிக்கல். 2 மணி நேரம்லாம் எனக்கு கேட்க முடியாது, 10 நிமிஷம் உனக்கு டைமு, அதுக்குள்ளே நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிடுங்க. எக்ஸ்டர்னல். நான் பேசுவேன் ஆனால் எனக்கு இந்த வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் விஷயங்களை காரணமாக காட்டுங்க. ஆப்சல்யூட். முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. ரிப்பீட்டட். திரும்ப அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா உங்கள் காரணத்தை திரும்ப அவங்கக்கிட்ட சொல்லிட்டே இருங்க. ஸோ அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே பிஹேவியரை அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறது. எமோஷன்ஸே இல்லாமல், கலரே இல்லாமல் அவங்க ட்ராமாவுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது. அப்புறம் கிளியர் பவுண்டரி செட் பண்ணுறது. இந்த 3ஐயும் பண்ணுறதுனால நிச்சயமாக இந்த செல்ஃபிஷ் பீப்புளை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆரம்பத்தில் டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இது ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்களோட எமோஷன்ஸை விட உங்களோட எனர்ஜி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எபிசோடை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற கப்பலோட கேப்டன் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற திரைப்படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்டார் எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்குன்னு இந்த உலகத்தில் கொஞ்சம் டைம், கொஞ்சம் எனர்ஜி, கொஞ்சம் லவ் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த பொண்ணான டைம், எனர்ஜி, லவ் இதெல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி ஒரு செல்ஃபிஷ் பர்சன் உங்களோட மதிப்பை உணர்ந்து நீங்கள் அவங்கள எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்க உங்களை நேசிக்கணும், மதிக்கணும், கன்சிடர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற ட்ரீம்ஸை பில்ட் பண்ணுங்கள். உங்களை நிஜமாகவே யார் நேசிக்கிறாங்களோ அவங்களோட ட்ரீம்ஸ்க்கு சப்போர்ட் ஆயிருங்க. அவங்க
மற்றபடி இந்த செல்ஃபிஷ் பீப்புள் வேணுங்கிறப்ப வருவாங்க, வேண்டானா போயிடுவாங்க. அவங்கள ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப தள்ளி உங்கள் வாழ்க்கையில் வச்சு பாருங்கள். அவங்க உங்கள் பக்கத்துலேயே இருந்தாலும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து அவங்கள ஒரு பெரிய பெடஸ்டலில் தூக்கி வைக்காதீங்க. ஸோ இந்த எபிசோடை கேட்ட நீங்கள் இந்த வாரம் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ரொம்ப செல்ஃபிஷாக உங்களை யூஸ் பண்ணுற ஒருத்தங்க இதை பண்ணு எனக்காக அப்படின்னு அடுத்த டைம் ஒன்று சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லிவிட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்களோட ரியாக்ஷனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டிடும். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.